வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 3, கொத்தமல்லி சிறிதளவு, தக்காளி 2, கருவேப்பிலை சிறிதளவு, கடலை எண்ணெய் 50 ml, மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1/4 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2 பட்டை, 3 லவங்கம். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். சிக்கன் நல்லா இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா அது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இது கூட மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சிக்கன், அரைச்சி வச்ச விழுது எல்லாம் சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அது கூட தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் விடணும். ஆறுனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.